புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பத்மநாபபுரம் அரண்மனையோட சுற்றுச்சுவர் எப்போ வேணும்னாலும் இடிந்து விழக்கூடிய ஒரு ஆபத்தான நிலையில இருக்கு. கேரளா, தமிழ்நாடு ஆகிய 2 மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த அரண்மனையில தமிழக பகுதி மட்டும் பராமரிப்பு இல்லாத நிலையில இருக்கிறது விளக்குது இந்த செய்தி தொகுப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைக்கு அருகில் உள்ள பத்மநாபபுரம் அரண்மனை 1601ஆம் ஆண்டு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்ட இரவிவர்ம குலசேகர பெருமாள் என்பவரால் கட்டப்பட்டது. தமிழ்நாட்டு பகுதியில் அமைந்திருந்தாலும் கேரள தொல்பொருள் துறையினரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த அரண்மனையை சுற்றி சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு கருங்கல்லால் சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது. அரண்மனை அமைந்துள்ள 6.5 ஏக்கர் கேரள தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அதனை சுற்றியுள்ள சுற்றுச்சுவர் தமிழக பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. கேரள பகுதியின் பராமரிப்பு சிறப்பாக உள்ள நிலையில் சுற்றுச்சுவர் இடிந்து விழும் நிலையில் தமிழக அரசு இதை கண்டு கொள்ளவில்லை. சுற்றுச்சுவர் மதிலானாலும் சரி, அதை சுற்றியுள்ள இடங்களானாலும் சரி, எந்த பராமரிப்பும் இல்லாதபோல் காணப்படுகிறது. அரசு உடனே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து வருங்கால ஜெனரேஷனுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கவும் அந்த இடங்கள் அழியாமல் பாதுகாக்கப்படவும் போர்க்கால அடிப்படையில் அரசு உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோட்டை சுவரெல்லாம் ரொம்ப இடிஞ்சு பழுதடைஞ்சு இருக்கு. முன்னால இந்த மரத்தை எல்லாம் வெட்டதுக்கு ஆள் வந்துட்டு இருந்து மாசத்தை ஒரு வாட்டி வெட்டுவாங்க. அப்ப இவ்வளவு இதா இல்லை. இப்ப யாருமே வர்றதில்லை. இந்த வாகனம் நிறைய போகுது. எங்கள் வீடெல்லாம் பக்கத்திலே இருக்குது. எந்த நேரம் இது இடிஞ்சு விழுதுன்னு எங்களுக்கு தெரியாது. பிள்ளைகளுக்கு எல்லாம் பாதிப்பாக இருக்கும். இந்த கல்லெல்லாம் மழை ஒவ்வொன்றா இடிஞ்சு விழுந்ததாக்கும். அதுக்கப்புறம் யாருமே பார்க்கறதும் இல்லை, பராமரிக்கிறதும் இல்லை. இதை இந்த சுற்றுச்சுவரை சீரமைக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் அல்லது அதனை சீர்படுத்தும் பொறுப்பையும் கேரளாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் சொல்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் மனோ தங்கராஜ். இப்ப கேரளாவில் இருக்கக்கூடிய தொல்லியல் துறை மூலமாக இந்த கோட்டை சுவரை மறுசீரமைப்பு செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டால் நிச்சயமாக தமிழக அரசோடு நான் பேசி பொதுப்பணித்துறையின் மூலமாக அதற்கான நோ அப்ஜெக்ஷன் சான்று வாங்கி கொடுப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வேன். தமிழக அரசும் பெருந்தன்மையோடு தங்களால் தான் அதை செய்ய முடியவில்லை, அவர்கள் செய்ய முன்வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு உடன்பட வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். குமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த வரலாற்று நினைவிடம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கை. பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்கப்பட வேண்டியது நம்முடைய கடமை. தற்போது இதுபோன்ற வரலாற்று பொக்கிஷங்களை நம்மளால் உருவாக்க முடியாமல் இருந்தாலும் இதுபோன்ற வரலாற்று சுவடுகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கண்டுகொள்ளுமா தமிழக அரசு? கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சஜயகுமார், நியூஸ் 18 தமிழ்நாடு.